ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இப்போ நம்ம செடியோட அப்டேட் பார்த்துட்டு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் விவர்ஸ், மல்லிகைப்பூவில் அங்கே பாருங்கள், இங்கே 3 மொட்டு வந்திருக்கா, இங்கே வேறு, இங்கே 5 மொட்டு வர்றாங்க. இதில் ரோஸ்மெரி எவ்வளோ சூப்பராக தழுத்து வருது பாருங்கள். ரோஸ்மெரிக்கு வந்து ஃபுல் டைம் வெயில் இருக்கக்கூடாது. ஒரு தடவை வெயில் இருந்தால் ஒரு தடவை நிழல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சிறப்பாக வர்றாங்க. மல்லிகைப்பூ எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். கனாமரத்தை திருப்பி நிறைய தளிர் வச்சுருக்காங்க. வேறு இங்கிட்டு பூக்கு முன்னிட்டு இங்கிட்டு தளிர், அடுத்து இங்கே வேறு மொட்டு. நல்லா இவ்வளோ உயரம் வந்துருச்சு பாருங்கள். 1 முழத்துக்கு மேலேயே வந்துட்டாங்க. நான் வச்சது இவ்வளோ உயரம் தான் வச்சுருந்தேன். 1 அடிக்கிட்ட தான் வச்சுருந்தேன். இப்போ 2 அடிக்கு மேலே வந்துட்டாங்க. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி செவ்வந்தி கன்றுகளும் வாடாமல் நிற்கிது. ஓரளவுக்கு வாடலை. 1-2 வாடினாலும் எல்லாம் புது இலைகள்லாம் வருது. நான் அடுத்து வேர் பிடிக்கவும் என்ன செய்யணும், தனியாக எடுத்து வைக்கணும். அதே மாதிரி மல்லிகைப்பூ குச்சிகளும் என்ன செய்யுது, நல்லா தழுத்து வர்றாங்க. இங்கே பாருங்கள், தழுத்து தெரியுதான்னு பாருங்கள். சிறப்பாக தழுத்து வருது. இதிலுமே இன்னும் கொஞ்சம் வேர் பிடிக்கணும். பிடிச்சப்பறம் எடுத்து தனியாக நடணும். அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னாக்கோ இங்கேயும் பாருங்கள் பஸ், இதுலேயும் கட் பண்ணி வச்சு விட்டேன். இதுலேயும் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காது எங்கிட்டும். அதான் இது கொஞ்சம் நிழலாக இருக்க இடத்துல வைப்போன்னு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வருது. வாங்க விவஸ், வீடியோக்குள்ளே போவோம். வேறு ஒன்றும் இல்லை விவஸ், மாம்பழம் வெட்டினதில் கொஞ்சம் அழுகி போன மாம்பழம் இருந்துச்சுல, அதெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன், அது முட்டைத்தோல், அது போக வாழைப்பழத்தோல் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கேன், இதில் ஊற வச்சுருக்கேன். இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், செடிகளுக்கு கலந்து ஊற்ற போகிறேன். இங்கே மாம்பழத்தோல், வாழைப்பழத்தோல் இல்லைனாக்கும் அது போக பப்பாளி பழத்தோல் எது இருந்தாலும் என்ன செய்யுங்க, செடிகளுக்கு கொடுத்து விடுங்க. கொடுக்கும்போது செடி நல்லா என்ன செய்யும், சிறப்பாக வரும். இதைத்தான் விவரிச்சு எல்லா செடிகளுக்கும் என்ன செய்ய போகிறேன், கொடுத்து விட போகிறேன். தக்காளி செடி, வெண்டைக்காய் செடி, இந்த எங்கிட்ட ஒரு தக்காளி செடி இருக்குது, நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி சுண்டைக்காய் செடி, சுண்டைக்காய் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, பூ பூக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அது இல்லாமல் வேறு இந்த வெண்டைக்காய் செடி ஒரு சைடு பட்டு போச்சு, ஒரு பக்கம் ஒடிச்சு விட்டேன்ல, அதில் இங்கே பாருங்கள் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் அடுத்தாப்பில் இந்த மஞ்சள் கனகாமரத்தை ஃபுல்லும் கட் பண்ணி விடணும். எல்லாம் வாடிக்கிட்டே மேலே வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள். மேலே வந்து பூ பூத்தோடனே முடித்தோடனே என்ன செஞ்சிடணும், கட் பண்ணி விட்டுருணும். விதை எடுக்க முடியல விவர்ஸ், விதை வெடித்து விழுகுது. அடுத்தாப்பில் புது கன்றுகள் வருதான்னு பார்க்கணும். காலையிலே ஒரு தடவை 6:30 மணி 7 மணிக்கு தண்ணி ஊற்றிடுவோம் விவர்ஸ். அதுக்கப்புறம் இந்த உர தண்ணியை ஊற்றுறது கொஞ்சம், அப்புறமா சாயங்காலம் தொளிக்கும் போதும் கொஞ்சம் தண்ணி விட்றது. ஏன்னா வெயில் அவ்வளோ வெயில் கொளுத்துது, மண் அப்படியே காஞ்சிருது. நம்ம க்ரோ பேக்கில் இருக்கிற மண் அவ்வளோ வெயில் அடிக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. இங்கே பாருங்கள், எலுமிச்சங்கள்லாம் இந்த இப்படி ஒரு பூச்சி வரும். இந்த பூச்சி வந்துச்சுன்னா சரி, இதை அப்படியே வச்சு நசுக்கிடுங்க, இதை அப்படியே கொன்று விட்ருங்க. ஏன்னா இது ஃபுல்லும் குருத்தலை தான் திம்பாக. இது கருவேப்பிலையும் வரும் இந்த பூச்சி. நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நித்திய மல்லி பூக்களும் இருக்குது, அதையும் பறிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ.